வணக்கம். த கல்பதேனு வந்திருக்கேன். வெஸ்ட்மாம்பலம்ல இருக்கக்கூடிய இந்த ஷோரூம் உடைய கேட்லாக் லிங்க் அனுப்புறேன். அதுல பிரைஸ் எல்லாமே நீங்க டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இவங்க கிட்ட கொலுப்படியில இருந்து பூஜா டெக்கார் ஐட்டம்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல இருந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேரு இந்த கொலுபொம்மைய நான் முகத்தை காட்டாட்டா கூட தெரிஞ்சு அடையாளம் கண்டுபிடிச்சு இது இங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்லி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு ஆசையில துடிப்பீங்க. யாருக்கு இவர் கிடைக்க போறாருன்னு தெரியல. உண்மையிலே அழகான கிருஷ்ணர், ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய அழகான கிருஷ்ணர் தான் நீங்க பாக்குறீங்க. என்கிட்ட ரெண்டு விதமான கிருஷ்ணர், ஒன்னு ஸ்கின் டோன்ல இவர் இருந்ததுனால நான் இவரை பலதேவர்னு நான் உருவகப்படுத்திக்கிட்டேன். ஆனா இவருக்கு மயில் பீலிகை வச்சு நீங்க கிருஷ்ணரா பாவிச்சு அழகா நீங்க உங்க பூஜை அறையில வைக்கலாம். மாயூரம் டால்ஸுக்கே உரித்தான அழகான ஒரு கிருஷ்ணர் தான் நீங்க பாக்குறீங்க. கிளே டால் கிட்டத்தட்ட 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர்ல இருந்து இந்த வீடியோவை நம்ம தொடங்குறோம். தொடர்ந்து நிறைய கொலுபொம்மைகள் புது வரவுகளா த கல்பதேனுல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். திருப்பார்க்கடல் மகாலட்சுமி தாயார் தான் நீங்க பாக்குறீங்க. பார்க்கடல்ல இருந்து நிறைய ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்கள் வெளியில வந்ததா சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐராவதம் யானை, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய யானை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்காங்க. அப்புறம் காமதேனு பசு, கற்பக விருட்ச மரம், உச்சஸ்ரவஸ் குதிரை, இப்படின்னு பல ஐஸ்வர்ய பொருட்கள் நம்ம திருப்பார்க்கடல் கடையிற நேரத்துல வெளியில வந்ததா சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்றிணைஞ்ச மாதிரியான ஒரு கொலுபொம்மை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. அமாவாசையில குபேர வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. சகல ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துகளையும் தரக்கூடியவரா குபேரர் இருக்கிறதுனால குபேர வழிபாடு நீங்க பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழகா சிங்கிளா குபேரர் மட்டும் கிடைக்கிற மாதிரி அருமையான ஒரு பொம்மை நமக்கு கொலு பொம்மையா கிடைக்குது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் செய்யக்கூடிய அற்புத காட்சி பேப்பர் மெஷ் வடிவத்துல நமக்கு கிடைக்குது. புது பொம்மையா நமக்கு இப்ப பார்க்க முடியுது. யாராவது ஆபீஸ்ல ரிட்டையர் ஆகுறாங்க அல்லது ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்கணும், அழகான ஒரு பொருளா கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீதோபதேச காட்சியை நீங்க சூப்பரா பிளான் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். சமயபுரத்தால் நல்ல திருத்தமான சிலையா 1.5 அடி உயரத்துல அழகா இருக்கிற ஒரு திருக்காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. பேப்பர் மெஷ் டால் ரொம்ப சூப்பரான பினிஷிங்ல வந்திருக்கு. கூத்தனூர் மகா சரஸ்வதி கோயில்ல கருவறையில எப்படி இருப்பாங்களோ அந்த அமைப்போடு கிடைக்கிறது நம்ம பாக்குறோம். அடுத்து லலிதாம்பிகை நீங்க பாக்குறீங்க. ராஜராஜேஸ்வரியாக சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆதி பராசக்தியா லலிதாம்பிகை பாக்குறோம். பாவை விளக்குகள் நம்முடைய கொலுப்படியில ஒரு ஸ்பெஷலான அழகு கொடுக்கக்கூடியதா இருக்கும். 1.5 அடி உயரத்துல அருமையான பாவை விளக்குகள் ஜோடி நீங்க பாக்குறீங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப அழகான ஜோடியா இந்த ஜோடி பொம்மையை நீங்க வாங்கி வைக்கலாம். ஆண்டாள் எப்போது நின்ற கோலத்திலேயே பார்த்திருப்போம். அமர்ந்த திருக்கோலத்துல இந்த வருஷத்து புது வரவா ஆண்டாள் பாக்குறீங்க. வாஸ்து கிரகலட்சுமி பூர்ணகும்ப கலசத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. கற்பகாம்பாள், மயிலை கற்பகாம்பாள் அழகா இருக்காங்க. ஒச்சாண்டம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கையில கூழ் கலசத்தோட இருக்கிறவங்க பாக்குறீங்க. பெருமாளுடைய சேர்த்தி வடிவங்கள் வைணவர்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அவங்க கொலுபொம்மை வடிவத்துல சேர்த்தி வடிவங்களை கண்டிப்பா வச்சு ஆராதனை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்னென்ன அழகழகான சேர்த்திகள் வெஸ்ட்மாம்பலம்ல இருக்கக்கூடிய த கல்பதேனுல வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இடமே நரசிம்மருக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க. சோ நரசிம்மரும் பார்த்தசாரதி பெருமாளும் நம்ம இங்க உற்சவ மூர்த்தி வடிவத்துல அழகா ஜோடியா பாக்குறோம். இதுல நிறைய குழப்பங்கள் இருந்து நான் இப்பதான் தெளிவடைஞ்சிருக்கேன். இந்த 2 ஜோடி பொம்மைகளும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளோடு தொடர்புடையது. நரசிம்மர் ஒருத்தர் பார்த்தசாரதி பெருமாள். ராம்லல்லா சூப்பரான திருத்தமான சிலையா வந்திருக்கிறதும் பெரிய திருவடி சிறிய திருவடி 2 பக்கமும் கோல்டுல காட்டி இருக்கிறது வித்தியாசமான அமைப்போட அழகா வந்திருக்கு. மணவாள மாமுனிகள் இந்த சூப்பர் பினிஷ்ல
கீழே பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள்லாம் வர்ற மாதிரி ஒரு அமைப்போட அழகா வந்திருக்கிறது பாக்குறீங்க. திருமங்கை ஆழ்வார் உற்சவமூர்த்தியா கீழே பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கக்கூடிய காட்சியோடு இது அப்படியே ஒரு செட்டு பொம்மையா வந்துரும். அடுத்தது நீங்க பாக்குறது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி. மதுரை கல்லழகர் சேர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க. அந்த மதுரை மல்லி அவங்க தலையில சூடி இருக்கிறத வச்சுதான் நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம். கல்லழகர் சேர்த்தி தான் பாக்குறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் அழகா ஒரு உட்டன் பினிஷ்ல இருக்கிறது பாக்குறீங்க. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமலவல்லி தாயார் இவங்க இந்த ஜோடி ரொம்ப சூப்பரான ஜோடியா இருக்காங்க. அடுத்து நீங்க பாக்குறது ஆறாவமுத பெருமாளுடைய சேர்த்தி வடிவம். சூப்பரா அந்த ஜோடியும் ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலா நான் எப்பவுமே ரசிச்சு பார்க்கக்கூடியது இவங்களுடைய பின்னழகு. அந்த தாழம்பூ ஜடை எவ்வளவு அருமையா பின்னல் அழகு அவ்வளோ அருமையா காட்டுற மாதிரி தாயார நம்ம இங்க தரிசனம் பண்ணிக்கிறோம். 2 நரசிம்மர் சிலைகள் நீங்க பாக்குறீங்க. 2 பேருமே தாயார மடியில வச்சுட்டு அமர்த்தி இருக்கிற மாதிரி. வித்தியாசம் இங்க வரக்கூடிய கருடாழ்வார் மட்டும்தான் அந்த சிலையில இருக்காது. சோ இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தர் மாலோல நரசிம்மர், அகோபிலத்துல வரக்கூடிய ஒரு நரசிம்மர், தாயார மாலோல நரசிம்மர் மடியில வச்சுட்டு இருப்பாரு. அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. இன்னொரு நரசிம்மரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. மேலக்கோட்டை உற்சவ மூர்த்திகளா பெருமாள் கருட வாகனத்துல வரக்கூடியதும், ராமானுஜர் வைரமுடி சேவை சாதிச்சு வரக்கூடியதும் தான் நம்ம 2 பொம்மைகள் மேலக்கோட்டை தொடர்பா பாக்குறோம். மணவாள மாமுனிகள் முன்னாடி ஒரு பினிஷிங்ல திருவாச்சியோட பார்த்தோம். இங்க தனியா நம்ம சிங்கிளா இப்படி திருவாச்சி இல்லாத ஒரு திருக்கோலத்துல பாக்குறோம். ராமர், அயோத்தியா ராமருடைய அந்த ஒரு கலர்ஃபுல்லான பினிஷ் நம்ம பாக்குறோம். வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு பெரிய திருவடி சிறிய திருவடி இருக்கிறது பாக்குறோம். நர்தன கிருஷ்ணர் சூப்பரான பினிஷிங்ல காப்பர் மாதிரி ஒரு பஞ்சலோக பினிஷ்ல இருக்கிறது பாக்குறோம். சந்தான கோபாலனை தூக்கி கொஞ்சணும்னு யாருக்குதான் ஆசை வராது. ஆதிசேஷன் மேல அழகா படுத்துட்டு இருக்கக்கூடிய சந்தான கோபாலனை தரிசனம் பண்ணிக்கிறோம். மாயூரம் டால்ஸ் புதுசா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. த கல்பதேனுடைய ப்ரீவியஸ் வீடியோல இல்லாதது இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பிள்ளையார் நல்ல திருத்தமா இருக்கக்கூடிய அழகான ஒரு கொலுபொம்மை, 3/4 அடி உயரம். அதே நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான உடன் பினிஷும் தெரியாத அளவுக்கு ஒரு டைப்பா இருக்கும். இந்த கலர் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதே மாதிரி சங்குக்குள்ள பெருமாளும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல உடன் பீடம் இருக்கிற மாதிரி ஒரிஜினல் சங்கு ஐவரியில அதுல பெருமாள் வர்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறது பாக்குறீங்க. இப்ப நம்ம பாக்குறது ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையாருடைய ஸ்டைல். இது திருவாச்சியோட வரக்கூடியதா இருக்கு. லிங்க மீனாட்சி அழகா நீங்க பாக்குறீங்க. இன்னும் பாவை விளக்குல இருந்து எல்லாமே நிறைய மாயூரம் டால்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்கும். இந்த பாருங்க, இது கிட்டத்தட்ட இவ்வளவுதான், ஒரு ஜான் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உள்ள சைஸ்ல 6 இன்ச்சஸ்லயே திருத்தமா மாரியம்மன், கருமாரியம்மன் இருக்கிறது பாக்குறீங்க. கருமாரியம்மன் கருப்பு பினிஷ்லயே இருக்கிறதும் பாக்குறீங்க. சிரஸ் மட்டும் இருக்கக்கூடியதும் பாக்குறீங்க. பெருமாளுடைய சங்கு சக்கர திருநாமம் இருக்கிறது. எவ்வளோ சின்னதுல எவ்வளோ டீடைலிங்கோட கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் இருக்கிறதும் பாக்குறீங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சயன கோலத்துல இருக்கிறது பாக்குறீங்க. வசிஷ்டரும் நந்தினி பசுவும், காமதேனு பசு அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி பாக்குறீங்க. பெருமாள் தாயார் சிரசு மட்டும் இருக்கக்கூடிய காட்சி. கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை ஒரு சின்ன பொம்மை வழியா நம்ம சொல்லிட முடியும். அழகா அம்மனுடைய சிலை நாகாபரணத்தோட இருக்கக்கூடியது பாக்குறீங்க. சிவபெருமானும் பார்வதியும் கை கோர்த்து இருக்கக்கூடிய ஒரு தம்பதி கோலத்துல இருக்கிற காட்சி. மகிஷாசுர மர்தினியா விளங்கக்கூடிய அம்பிகையை நம்ம பாக்குறோம். அடுத்தது பரமபதநாதர், பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா இருக்கக்கூடிய பரமபதநாதர் பாக்குறோம். அன்னை மீனாட்சி பச்சை நிறத்துல அருமையான பினிஷிங்ல நம்ம ஃபுல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் கூட ரொம்ப திருத்தமான ஒரு ஸ்டோன் பினிஷ்ல அங்கங்க கலரிங் வர்றது ரொம்ப அமைச்சலா இருக்கக்கூடிய ஒரு சிலையா இருக்கு.
துர்க்கை தான் நீங்க பாக்குறீங்க. என்ன அழகான புடவைக்கட்டு, அவங்க காலை கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற அந்த திருக்கோலம், சூலாயுதம், சக்கராயுதம் அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிட்டு அருமையா இருக்காங்க. யோக நரசிம்மர் எவ்வளவு அழகா திருத்தமா திருவாட்சியோட அந்த மாலைகளோட டீடைலிங் கூட ரொம்ப சூப்பரா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. பெருமாளும் மங்களாசாசன பெருமாளா அப்படியே ஃபுல்லா ஆபரணங்கள் அத்தனை அணிந்தபடி இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி பாக்குறோம். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். தன்வந்திரி புது வரவா வந்திருக்கிறது தான் பாக்குறீங்க. மாம்பழம்ல இருக்கக்கூடிய த கல்பதேனுல நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தேவையான யூனிக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நம்ம வாங்க முடியும். எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. பூஜா ஐட்டம்ஸ், டிவோஷனல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். நம்முடைய பூஜா காயின்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அது பூஜையில வச்சு வழிபாட்டுல வைக்கக்கூடிய பொருளா இருக்கணும்னு விரும்புறது எல்லாம் இவங்க கிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கிடைக்கும். ஸோ ஜெர்மன் சில்வர்ல வேணும்னாலும் சரி, மெட்டல்ல வேணும்னாலும் நமக்கு இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து அழகா கிடைக்கும். கொலுப்படி மாதிரி மினியேச்சர் தியா ஸ்டாண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இவங்கள்ட்ட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல கிடைக்கும். பூஜா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ல மாலைகள், நம்ம தோரணங்கள் நிறைய நம்முடைய கொலு மண்டபத்தை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே இவங்க கிட்ட கிடைக்கும். குட்டி குட்டி விக்கிரகங்களுக்கு பர்மனண்டா மாலை போட்டு வைக்கணும், வாடாது இருக்கக்கூடிய மாலையா இருக்கணும்னா அந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கு. அது மாதிரி கஸ்டமைஸ்டா நீங்க தாம்பூல பேக்ஸும் கூட இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். திருப்பதி பிரம்மோத்சவம் செட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங்ல பலன்னு இருக்கிற மாதிரியானது தான் பாக்குறீங்க. அதோட கண்டினியூஷன் அடுத்த படியிலையும் வர்றது பார்த்துட்டு பூரி ஜெகநாதர் சுபத்ரா பலதேவரோட இருக்கக்கூடிய காட்சி ஆர்டர் மாத்தி இருக்கு. நடுவுல சுபத்ரா வரணும், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் பொம்மையா நீங்க பாருங்க. நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு வரிசையா நீங்க பாக்குறீங்க. மதுரை வீரன், ஐயனார்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இவர் மதுரை வீரன் நினைக்கிறேன். ஸோ 2 மனைவியோடு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அடுத்து கிருஷ்ணர் ருக்மிணிக்கு அலங்காரம் செய்யக்கூடியது அல்லது ராதைக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடியது. அதுல பணிப்பெண்கள்லாம் நிறைய அந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு அழகான செட்டப் தான் பாக்குறீங்க. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் ஒரு டிஃப்ரெண்டான பினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. துளசி கல்யாணம் தான் இப்ப நீங்க பாக்குறது. துளசி கல்யாணத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொலுபொம்மை வடிவத்துல வந்திருக்கு. இந்த வருஷம் புதுசா வந்திருக்கிற செட் அது. பாவை விளக்குகளும் 2 பக்கமும் ஜோடி விளக்குகளா நம்ம பாக்குறோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மார்க்கண்டேயனுடைய புராணத்தை விளக்கக்கூடிய அந்த கதை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அடுத்தது கண்ணப்ப நாயனார் விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய பெருமாளை பாக்குறீங்க. குசேலரும் கிருஷ்ணரும் ஆலிங்கனம், ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம். விநாயக பெருமானுடைய ஞான பழ செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. கைலாயத்துல சிவபார்வதி அமர்ந்திருக்க, முருகப்பெருமான் மயில் மேல ஏறி உலகத்தை வலம் வரக்கூடிய காட்சி. நாரதர் அங்க வருவார் கலகத்தை ஏற்படுத்த. ராமாயணம் செட்டு சூப்பரான குவாலிட்டியில இவங்க கிட்ட கிடைக்குது. 24 காட்சிகள் வரும். அந்த சாமரம் வீசக்கூடிய பெண்கள் கையில சாமரம் வச்சிட்டு இருக்கிறதுல இருந்து கூட அருமையா அந்த சிம்மாசனம் எல்லாமே நீங்க டீடைலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ராமாயணம் செட்டு 24 காட்சிகள் வரும். இங்க நம்ம சில சாம்பிள் தான் வச்சிருக்காங்க, ஒரு டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. பொம்மைகள் எவ்வளவு திருத்தமா இருக்குங்கிறத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அவங்க அந்த செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க. விபீஷ்ணருடைய பட்டாபிஷேக காட்சி தான் இந்த காட்சியில நீங்க பாக்குறது. பெருமாளுக்கு ஒரு சூப்பரான ஆசை வருதுங்க, தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா தாயார் மேல எல்லாருக்கும் அவ்வளவு பிரேமை. பக்தர்கள் பெருமாளை பார்க்க வந்தா கூட தாயார முதல்ல போய் சேவிச்சுட்டு தான் வந்து தன்னை பாக்குறாங்கன்னு சொல்லி பெருமாளுக்கு தாயார் மேல ஒரு பொறாமை வந்து தான் தாயார் அலங்காரத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டது தான் இந்த நவநாச்சியார் திருக்கோலம். 9 விதமா அலங்காரம் பண்ணிட்டு தாயார் மாதிரியே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்வரூபத்தை பாக்குறோம்.
கார்ட்போர்ட்ல செய்யப்பட்ட இந்த மினியேச்சர் கொலுப்படியும் இவங்க கிட்ட கிடைக்கும். 5 படிகள் இதுல அப்படியே வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா மினியேச்சர் கொலுவா வச்சு நான் இந்த தடவை தொடங்க போறேன் அப்படின்னா அழகா நீங்க தொடங்கிக்கலாம். படியும் அவைலபிள்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். காய்கறி கல்யாணம் தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க காய்கறி குடும்பத்தார் எல்லாரும் வந்து மணமகன் மணமகள் ரெண்டுமே வந்து காய்கறி அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய கல்யாணம் பாக்குறீங்க. இந்த இடத்துல பெருமாளுடைய திருப்பாதம், பெரிய திருவடி, சிறிய திருவடி அப்படிலாம் மினியேச்சர்ல பாக்குறீங்க. அழகா நம்ம மறந்து போன கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் அழகா வந்து மண்பாண்டங்களா வச்சிருக்காங்க. அடுத்த படியில தசாவதார பொம்மைகள் எல்லாமே 3 inches ஹைட்ல அவ்வளோ சின்ன சைஸ்ல கிடைக்கிறதும், அஷ்டலட்சுமிகள் கிடைக்கிறதும் பாக்குறோம். ராமானுஜர் கூட ரொம்ப மினியேச்சரா கிடைக்கிறதும், தவழக்கூடிய கிருஷ்ணரும் முருகர் கூட ரொம்ப 3-4 inchesல எல்லாம் கிடைக்குது. தசாவதார பொம்மைகளே பாருங்க ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி அதெல்லாம் 4 inches ஹைட்ல இருக்கிறதும், நவதுர்கை மினியேச்சர் சைஸ்ல அருமையா வந்திருக்கு. நல்ல பினிஷிங்ல இருக்கக்கூடிய மினியேச்சர் கொலுப்படி தான் நம்ம பாக்குறோம். முதல்ல கொலு வச்சு தொடங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டுல அழகா இந்த கொலுப்படி 5 படி வச்சு 5 படி நிறையிற மாதிரி ஃபுல் செட்டு நீங்க கல்பதேனுல ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். சீரடி சாய்நாதருடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய காட்சிகள் இவங்க கிட்ட நிறையவே இருக்கு. அவர் செய்த திருவிளையாடல்கள், அற்புதங்கள் நிறைய கொலுபொம்மை வடிவத்துல இருக்கு. சாம்பிளா நம்ம 3 காட்சிகளை பாக்குறோம். கும்பகர்ணனை துயில் எழுப்பக்கூடிய காட்சி 2 வடிவத்துல வந்திருக்கு. ஒண்ணு நல்லாவே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறது பாக்குறோம். ஒரு அடி அகலத்துல இருக்கக்கூடிய இன்னொரு செட்டும் பாக்குறோம். ரெண்டுமே நல்ல பினிஷிங்ல வந்திருக்கிறதும் பார்க்க முடியுது. கடோத்கஜன் மாயா பஜார்ல உணவருந்தக்கூடிய காட்சி நல்ல பிரம்மாண்டமா இருக்கிறத பாக்குறோம். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம், நெல்லிக்கனி இது போன்ற காட்சிகள் பாக்குறோம். பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அப்படின்னு பல்லாங்குழி, தாயப்பாஸ் விளையாடுறதெல்லாமும் பாக்குறோம். பஞ்சபூத ஸ்தலங்கள் கிளேல வந்திருக்கிறது தான் நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு பினிஷிங்ல பாத்திருப்பீங்க. இப்போ அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் அத்தனையும் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதியும் சூப்பரான பினிஷிங்ல வந்திருக்காங்க. கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள் கிளேல அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க இங்க இருக்கிற சாம்பிளை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கேட்டு வாங்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சந்தியாவந்தனம் செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய அந்த செட்டு வந்து இத்தனை பொம்மைகளோட வரக்கூடியது. என்னென்ன பொசிஷன்ல அந்த முத்திரைகள் இருக்குமோ அதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியான அத்தனை பொம்மைகள் வர்ற சந்தியாவனம் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. ராகவேந்திரருடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புத காட்சிகள் நிறைஞ்ச பொம்மைகள் தான் நம்ம வரிசையா பாக்குறோம். ராகவேந்திரருடைய வாழ்க்கை சரித்திரம் ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காட்சிகள் புலப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ராகவேந்திரருடைய சீட பரம்பரை எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அவரோட குருகுல வாசம், அவர் பிறந்ததிலிருந்து ஜனனத்திலிருந்து அவர் சித்தி அடையிறது, முக்தி அடையிறது வரைக்குமான காட்சிகள், பிருந்தாவன காட்சிகள் வரைக்கும், மந்திராலய காட்சிகள் வரைக்கும் அவ்வளோ அற்புதமான ராகவேந்திரருடைய சரித்திரம் விளக்கக்கூடிய செட்டு நமக்கு கிடைக்குது. சென்னை வெஸ்மாம்பலத்துல இருக்கக்கூடிய த கல்பதேனு ஷோரூம்ல நிறைய கிளே டால்ஸும் அவைலபிளா இருக்கு, பேப்பர் மிஷ் டால்ஸும் அவைலபிளா இருக்கு, செட்டு பொம்மைகளும் நிறைய இருக்கு. வித்தியாசமான சரித்திரங்களை விளக்கக்கூடிய காட்சிகளும் அதுவும் கொலு பொம்மை வடிவத்துல கிடைக்குது. கொலு படியும் இவங்க கிட்ட ஸ்டீல்லயும் கிடைக்கும், கார்ட்போர்ட்லயும் கிடைக்குது. மினியேச்சர் கொலு படியும் உங்களுக்கு MDFலயும் கிடைக்குது, ஸ்டீல்லையும் கிடைக்குது. இப்படி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. கொலு மண்டபம் மாதிரி உங்களுக்கு வேணும், அதாவது ஒரு தனியா கலசத்தை மட்டும் நீங்க ஆவாகனம் பண்ணணும், கலச பூஜை மட்டும்தான் இந்த நவராத்திரியில நான் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு மண்டபமும் கிடைக்குது. இதை தவிர பூஜா டெக்கார் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் நிறைய கிடைக்குது. நான் எப்போதுமே பர்சனல் சஜஷனா சொல்றது, வெஸ்மாம்பலம்ல இருக்கக்கூடிய த கல்பதேனு ஷோரூமை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஹோம் பேஸ்டு ஸ்டோர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விவேகானந்தா ஸ்ட்ரீட்ல விவேக் பிளாட்ஸ்ன்னு கேட்டு அதுல நீங்க இந்த கல்பதேனுடைய வீட்டை நீங்க அப்ரோச் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கொலு பொம்மைகளையும் நீங்க ஒரே நேரத்துல பார்க்கலாம். அவங்களுடைய ரிட்டர்ன் கிஃப்ட் பட்ஜெட் வாரியா இருக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ணி ஒரே இடத்துலயே நீங்க எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுக்க முடியும்.
சோ நீங்க நிச்சயமா நேர்ல விசிட் பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சங்களையும் தரக்கூடிய நவராத்திரியா விளங்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.